சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். அம்மன் அருள் டிவி சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பலன்கள் பலவீனங்கள் உங்களுக்கு நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது சந்திரனுடைய ராசி. கடகராசிலையும் குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 நட்சத்திர பாதங்களை உடையதுதான் இந்த கடகராசி. முகம் மலர்ச்சி இருக்கும், பாசம் அதிகமா இருக்கும், குணமுள்ள குணம் இருக்கும், பண்புள்ள படிச்ச ஜாதகமும் நீங்க தான். டாக்டரு, அட்வொகேட்டு, கலைத்துறை சம்பந்தப்பட்ட வேலை இப்படிலாம் இருக்கும். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்க தாங்க. ஏன்னா சனி பரமாத்மா உங்க ராசியில இருப்பாரு. சிறு வயசுலயே கல்யாணம் காட்சிகள் நடக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய படிப்பு கூட தடைபடும். ஆனா அந்த கல்யாணத்தை காதலையோ கல்யாணத்தையோ ஒரு 23 வயசுக்கு மேல பண்ணீங்கன்னா நீங்க படிச்ச பண்புள்ள டாக்டரோ அட்வொகேட்டோ ஏதோ ஒரு பொறுப்பு, போலீஸோ. ஆனா ஏமாறுவீங்க. 2026க்கு முன்ன ஒரு 2.5 வருஷம், அப்ப 25, 24, 2023ல இருந்தே கடகராசிக்கார பெண்கள் ஏமாறுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி. படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க கூட மதமுற்று மதம் மாறின ஒரு நட்புடைய தொடர்புடைய காதலோ திருமணமோ பண்ணிட்டு போயிடலாம். அஷ்டம சனின்னு சொன்னாலே நீங்க கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா கூட பிரிஞ்சுத்தான் இருந்திருக்கணும். தாயி தகப்பனுக்கு தலைவலியை ஏற்படுத்தி கொடுத்திருப்பீங்க. ஆனா பிறந்தா சோக்காளி. ஆனா பயண சுகங்கள் நிறைய இருக்கும். ஃபாரின் போகலாம், வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம், சுத்தி பார்க்க போகலாம், இப்படி இருக்கலாம். ஆனா சந்நியாச கோலத்துல நீங்க பிரிஞ்சுதான் இருக்கணும். கணவன் மனைவி, இது விதி. இதுல பாவம் யாருன்னா பெண்கள் தாங்க. ஏன்னா ஏமாந்துருவீங்க. கணவன் அல்லாத ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்டு ஒண்ணு இருக்கும். ஒரு சில ஜாதகருக்கு தான், எல்லாருக்கும்லாம் கிடையாது. அந்த ஒரு சில ஜாதகிகள் கணவன் அல்லாத ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்கிட்ட ஏமாந்துருவீங்க. உங்க சொத்தையும் கொடுக்கலாம், உங்க நகையும் கொடுக்கலாம். இப்படி காசு பணம் கொடுத்து கூட நீங்க ஏமாறலாம். ஏன்னா கணவன் அல்லாத நட்புன்னு கேட்டா கணவன் நம்மளுக்கு கொடுக்காத ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு, ஒரு ஆசை பாசம் இல்லாதனால கடகராசி பெண்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மாட்டிக்குவீங்க. கவனம் தேவை. ஆனா கடகராசியில உள்ள ஆண்கள் கொஞ்சம் சுகபோகி தாங்க. ஒரு 35-40 வயசை தொட்டுட்டாவே சுகபோகி தான். மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேல எனக்கு ஆசை இருக்கு, பாசம் இருக்கு, அவ இப்படி இருக்கா, இவ அப்படி இருக்கான்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாம வாய் ஜாலத்துல மாட்டிக்குவீங்க. ஆனா பாசக்கார் தான் மனைவி, மக்கள், பிள்ளைங்க மேல பாசக்கார் தான் நீங்க இருந்திருந்தாலும் விதி சும்மா விடாது. கடகராசிக்காரங்களுக்கு யார் தெரியுமா எதிரி? கடகராசியில ஆண்கள் இருந்தா உங்க மாமியார் வீட்டு வழியில தான் எதிரி. கடகராசியில பெண்கள் இருந்தாலும் உங்க மாமியார் வீட்டு வழியில தான் எதிரியா இருப்பீங்க. கவனமா இருங்க, பிரியாதீங்க. கடகராசி பாசக்கார ஜாதகம்.
சும்மா சுகபோகமான விஷயங்களை பேசும், அதை பெருசா எடுத்துக்காதீங்க. தயவு செய்து டைவர்ஸ் கிவேஸ்லாம் அப்ளை பண்ணாதீங்க. சேர்ந்து வாழுங்க. அவங்க தன்மையை புரிஞ்சுக்குங்க, அவங்க வழியில போய்க்குங்க. கடகராசி மாதிரி ஒரு நட்பு, ஒரு பாசம் எந்த ராசியுமே வராது. ஏன்னா பெண் நண்டுங்க. நீங்க பெண் நண்டுன்னா வயிற்றுக்குள்ள குட்டி இருக்கும். அந்த குட்டிங்களுக்காக பெருசான ஒன்ன தான் நகத்துல வயிற்ற கிழிச்சு இந்த தாய் நண்டு செத்துரும். அந்த மாதிரி குடும்பத்துக்குன்னே ஓடக்கூடியவங்க நீங்க. கடகராசிக்காரா ஆண்களும் பெண்களும் அவங்கள மதிச்சு நடந்தா போதும். 40 வயசு 45 வயசுக்கு மேலதாங்க கடகராசிக்காரங்களுக்கு யோகமே. சின்ன வயசுல எல்லாம் கஷ்டப்பட்டது தெரியாது. காலப்போக்குல தான் குடும்பம்னா என்ன, குட்டினா என்ன, நல்லது எது, கெட்டது எது, சொந்தம் பந்தம் என்ன, இவங்கெல்லாம் நம்மளை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய தருணம் உண்டு. 2026க்கு மேலதான் கடகராசிக்கு பாக்கிய சனி. 4ஆம் திசையில இருந்து காசு வரும். நகை வாங்க காசு வரும், மண்ணு வாங்க காசு வரும். இப்படி யோகங்கள், வீடு கட்டணும், கார் வண்டி வாங்கணும், இப்படி ஆசைகள் எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு உண்டு. வரக்கூடிய வருஷம் சூப்பர் நேரம் வருது. ஜாக் பாட்டு உங்களுக்கு தான், கடகராசிக்காருக்கு தான். 2026 கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்க எல்லாருக்கும் கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். மேச ராசி முதல் மீன ராசிக்காரர்கள் வரைக்கும் வாழ்க்கையில துன்பம், நஷ்டம், கஷ்டம், அவப்பேறு, அவமானம், வேலை இல்லா திண்டாட்டம், கல்யாணம் ஆகாம, குழந்தை இல்லாம, நோயிலையும் சூனியத்திலையும் செய்வினையிலையும் சின்ன பின்னமாக்கிட்டு இருந்த நீங்க உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல விளக்கு ஏத்தி, அந்த விளக்குக்கு மேல ஏலக்காய் தீபம் ஏத்தி, சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம், தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க அந்த 4 to 6 ராவு காலத்தை எம்பெருமான தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்றதுக்கு முன்ன கோயில் வாசல்ல தான் எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன். ஒரு பொருள் தரேன், அதை கையில வச்சுக்குங்க. வீட்டுல போய் பயன்படுத்துங்க. எம்பெருமான போய் பாருங்க. உங்க நோய், வறுமை, கடன், பயம், எதிரி, கல்யாணம், காதல், என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன தேவைங்கிறத யூகிச்சுக்குங்க. 100க்கு 100 நடக்கும். மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் வாசல்ல, சாய்பாபா கோயில் வாசல்ல தான் உட்கார்ந்துருப்பேன். வேணும்னு கேட்கிறவங்க வாங்கிக்கிங்க. நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொன்னா என் வீட்டு அட்ரஸ் வந்துடும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.